ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுன்னா ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம் நாளையிலேருந்து, அதாவது ஜான் 22லேருந்து ஜான் 30th வரைக்கும் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க. எல்லாருமே அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிப்பீங்க. ஸோ ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொருத்தரும் எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க, சரிங்களா? இதுக்கு டாப்பர்ஸோட ஸ்ட்ராட்டஜி என்ன, இந்த பர்டிகுலர் 10 பாயிண்ட்ஸ் நீங்கள் கேதர் பண்ணிங்களாவே கண்டிப்பாக உங்களுக்கு 99% வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. டாப்பர்ஸ் இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நல்ல மார்க்ஸ் வரத்துக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதையும் தாண்டி நீங்கள் பார்க்குற புது நபராக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கிட்டத்தட்ட இந்த எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஸ்ட் மினிட் 10 டிப்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். எக்ஸாம் ஹாலில் நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்கன்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஸ்கோரிங் வரும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இந்த வீடியோ இப்போ நம்ம கொடுக்குறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஷேரிங்னால அவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3% ஆச்சு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது, சரிங்களா? ஸோ அதுக்கோசரம் தான் நம்ம இந்த வீடியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் வந்து நாளைக்கு எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு நைட் வந்து நல்ல டீப் ஸ்லீப் இருக்கணுங்க. ஸோ டீப் ஸ்லீப்னா என்ன, நீங்கள் 10 மணிக்கு படுத்து காலையில் ஒரு 6 மணி அந்த ஸ்லீப்ஸ் இருந்தால் தான் நல்ல பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். பீஸ் ஆஃப் மைண்ட் இருந்தால் தான் எக்ஸாம் எழுத முடியும். ஸோ இந்த லாஸ்ட் மினிட்ல வந்து நைட்டு ஃபுல்லாக டே ஃபுல்லாக உட்காந்து படிச்சுட்டு நைட்டும் ஃபுல்லாக உட்காந்து படிச்சுட்டு டென்ஷன் ஆகி அதுக்கப்புறமே நல்ல தூக்கம் இல்லாமல் நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே போனீங்கன்னா அதுவே கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா ஸ்லீப் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்க எக்ஸாம் ஹாலில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்க. அப்போ வந்து ஈஸியாக நீங்கள் வந்து எக்ஸாம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்த செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்ஷனே இல்லாமல் நீங்கள் வந்து எக்ஸாம் ஹால்குள்ளே போங்க. நோ டென்ஷன். டென்ஷனே இல்லாமல் எப்படி மேம் எக்ஸாம்குள்ளே போக முடியும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து முதலையே டென்ஷன் ஆனீங்க அப்படின்னா எக்ஸாம் ஹால்லையுமே டென்ஷனாகவே இருப்பீங்க. அப்போ கொஸ்டின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் இருக்கும். அப்போ கொஸ்டின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலனாவே கண்டிப்பாக உங்களுக்கு தப்பான கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுவீங்க. ஸோ தப்பான ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கு பர்சன்டேஜ் குறையும். அதனால் டென்ஷனே இல்லாமல் போகணும். டென்ஷனே இல்லாமல் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ப்ராப்பராக எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி 1 ஹவருக்கு முன்னாடியே போயிருங்க. அது இல்லாமல் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுங்கள். கரெக்டாக அட்மிட் கார்டு எடுத்துக்கோங்க, ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறமா ஒரிஜினல் ஐடி எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறமேட்டு ஒரு பென் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. ஸோ இது 5 ஐட்டம் வந்து ப்ராப்பராக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடியே நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் டென்ஷனே இல்லாமல் அவங்க வந்து பயோமெட்ரிக் டெஸ்ட் எடுத்தாலோ இல்லை வந்து முன்னாடி ப்ரீ பிளான்டாக ஏதாச்சும் எக்ஸாம் ஹாலில் செஞ்சாலும் நீங்கள் டென்ஷனே இல்லாமல் நீங்கள் வந்து உட்காந்துருக்கலாம். ஏன்னா நீங்கள் சீக்கிரமாக போயிட்டனால. அதனால் முதல்ல வந்து இந்த டென்ஷன் குறைஞ்சிச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மைண்ட் செட் கிளியராக இருக்கும். மைண்ட் செட் கிளியராக இருந்தாவே நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ப்ராப்பராக 1 ஹவருக்கு முன்னாடியே எக்ஸாம் சென்டருக்கு போயிடுங்க, சரிங்களா? அதுக்கு அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கீங்க. அந்த எக்ஸாம் ஹாலில் உட்காந்தோடனே உங்களோட விண்டோவில் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க எக்ஸாம் அப்போ, சரிங்களா? அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தானே, இதை போய் நம்ம என்ன படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த கொஷின்ஸ்க்கு டைரெக்டாக வந்துடாதீங்க. உங்களுக்கு எவ்வளவுதான் தெரிஞ்சிருந்தாலும் ஒன்ஸ் நீங்கள் வந்து அவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அவங்க என்னதான் சொல்ல வராங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிச்சு படிங்க, சரிங்களா? ஸோ ரீட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுங்கும் போது ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து பார்ட் ஏல எவ்வளோ கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம், பார்ட் பியில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம், எதுக்கு நியூமெரிக்கல் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் பார்ட் பியிலுமே ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கு மேலேயும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கேர்ஃபுல்லாக படிங்க. கேர்ஃபுல்லாக படிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து அவங்க என்ன சொல்ல வராங்க, எந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஐடியாஸ் புரியும். ஸோ நீங்கள் எடுத்தோடனே படப்படன்னு கொஸ்டின்ஸ்க்கு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படிக்கல அப்படின்னாவே நிறைய கேண்டிடேட்ஸ் நம்மளும் பார்த்தோம். நம்ம அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் படிக்காம இருடா நான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் படிக்கவே இல்லை, டைரெக்டாக கொஷின்ஸ்க்கு வந்துட்டேன், அதனால இது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் ஆன்சர் கொடுக்குற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த திங்ஸை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பர்டிகுலராக உங்களோட கொஸ்டின்ஸை முதல்ல வந்து ரீட் அவுட் பண்ணுங்க, சரிங்களா? இப்போ வந்து கொஷினை ரீட் அவுட் பண்ணுறதுங்கிறது இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் படிச்சிருது, செகண்ட் லைன் படிக்காமல் இதுதான் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்சருக்கு வந்துடுறது. ஸோ எவ்வளோதான் டைம் மேனேஜ்மெண்ட்ஸ் பண்ணாலும் ஒரு கொஷினுக்கு ப்ராப்பராக இந்த டைம் அலோகேட் பண்ணுங்கள். இத்தனை செகண்ட்ஸ் இத்தனை மினிட்ஸ் அந்த கொஷினை படிக்கிறதுக்கு அப்படிங்கிறத அலோகேட் பண்ணுங்கள், சரிங்களா? நாம் வந்து கிட்டத்தட்ட
75 கொஸ்டினையும் அட்டன் பண்ணுறது கிடையாது. ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்லேருந்து நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்க, எந்த கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத வந்து கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் படிச்சுட்டு கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதினீங்கன்னா அங்கே வந்து மிஸ்டேக்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகளே இல்லை. அவங்க இந்த கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க, இதுக்கு இதுதான் ஆன்சர் வரும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதனால ஒரு 2 மினிட்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, அந்த கொஷினை முதல்ல அழகாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஆன்சர் எழுத பழகுங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். இந்த டைம் மேனேஜ்மெண்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப எல்லாருமே கிரிட்டிக்கலாக இருக்குது. சரிங்களா? கிரிட்டிக்கல்னா என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து 180 மினிட்ஸ் தான் இருக்குது, அதாவது 3 ஹார்ஸ் தான் இருக்குது. இதில் வந்து 75 கொஸ்டின்ஸ் நம்ம அட்டன் பண்ணோம். 70 கொஸ்டின்ஸுக்கும் வந்து நம்மளுக்கு டைம் பத்தாது, அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச கொஸ்டின்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆவீங்க. ஸோ அதில் தான் தப்பே இல்லை. பட் உங்களுக்கு ரொம்ப செம்மியாக, உங்களுக்கு ரொம்ப வெல் ட்ரைன்டாக தெரிஞ்ச கொஷின்ஸ்க்கு நீங்கள் சீக்கிரம் போட்டலாம். ஆனால் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கிற கொஷின்ஸ்க்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கி தான் நீங்கள் போடணும். அதுலேயுமே பர்டிகுலராக இப்போ வந்து மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அந்த 3 சப்ஜெக்ட்ஸ்க்கும் எவ்வளோ டைம் ஒதுக்குறீங்க அப்படிங்கிறத இங்கேயே ப்ரீ பிளான்டாக போயிடுங்க. இப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸ் தான் நல்லா வரும், இல்லை எனக்கு கெமிஸ்ட்ரி தான் நல்லா வரும், இல்லை எனக்கு மேக்ஸ் தான் நல்லா வரும் அப்படின்னா எந்த சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு நல்லா வருதோ அந்த சப்ஜெக்ட்ஸை முதல்ல எடுத்து போடுங்க. அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு எவ்வளோ டைம் வந்து நம்ம கொடுக்கணும், 3 ஹார்ஸில் வந்து ஒரு 40 மினிட்ஸா ஒரு 50 மினிட்ஸா அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து எவ்வளோ டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறத இங்கே ப்ரீ பிளான்டாக போயிடுங்க. சரிங்களா? என்ன கேட்டிங்க அப்படின்னா, இப்போ வந்து 99%க்கு அதிகம் வரத்துக்கு வாய்ப்புகள் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்சிஆர்டி பேஸில் தான் கொஷின்ஸ்லாம் வரும். சரிங்களா? ஒன்லி தியரட்டிக்கல் கொஷின்ஸ் தான் வரும். தியரட்டிக்கல் கொஷின்ஸுமே உங்களுக்கு புக்கின்லேருந்து வரும். ஈவன் வந்து லைன் பை லைன் இருக்கிற கொஷின்ஸ் தான் உங்களுக்கு வரும். ஸோ அது வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் நிறைய மார்க்ஸ். அதுக்கடுத்து வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ் ஹேண்டில் பண்ணுங்கள், அதுக்கப்புறமேட் மேக்ஸ் ஹேண்டில் பண்ணுங்க. ஈவன் தோ மேக்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கெமிஸ்ட்ரி விட அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க மேக்ஸ் ஹேண்டில் பண்ணுங்க. ஸோ உங்களோட பிரியம் தான். ஆனால் எது உங்களுக்கு பிடிக்குமோ அந்த பிடிக்கிற சப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க. அந்த பிடிக்கிற சப்ஜெக்ட்ஸ்க்கு எவ்வளோ டைம் ஒதுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முன்னையே ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ கெமிஸ்ட்ரிக்குனா 40 மினிட்ஸ் ஒதுக்குனா போதும், ஃபிசிக்ஸ்னா 60 மினிட்ஸ் ஒதுக்குனா போதும். அதே மாதிரி மேக்ஸ்னா எப்பயுமே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு 80 மினிட்ஸ் ஒதுக்குனோம்னா உங்களுக்கு டைம் டேலி ஆகிடும். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து ப்ராப்பராக எந்தெந்த டைமுக்கு எந்தெந்த கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரீ பிளான்டாக நீங்கள் டைம் ஷெட்யூலில் இங்கேயே மேனிப்புலேட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அங்கே போயிட்டு இந்த கொஷின்ஸ்க்கு இவ்வளோ தான், இந்த கொஷின்ஸ்க்கு இவ்வளோ தான் அப்படிங்கிறத அடுத்தடுத்த கொஷின்ஸ் மூவ் ஆகிறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கொஷின் வந்து கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்னா ஈவன் தான் ஒரு கொஷினுக்கு 2 மினிட்ஸ் ஒதுக்குறீங்க இல்லை 3 மினிட்ஸ் ஒதுக்குறீங்க அப்படின்னா அது கிரிட்டிக்கலாக இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுனாவே அந்த 3 மினிட்ஸை சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு வர பாருங்க. ஸோ அதே கொஸ்டின்ல டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 3 மினிட்ஸ் தான் சாலிடாக, அந்த 3 மினிட்ஸில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சரை கொண்டு வந்துடணும். அப்போ ஆன்சர் கொண்டு வந்துட்டிங்கன்னா ஓகே, வெல் அண்ட் குட். 3 மினிட்ஸ்க்கு மேலே போகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கொஸ்டினுக்கு ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஸோ அதே கொஷின்லேயே நீங்கள் வச்சிருக்கும் பொழுது தான் உங்களுக்கு டைம் வந்து போகிறதே தெரியாது. உங்களுக்கு ஒரு கொஷின்ஸ்லேயே உங்களுக்கு டைம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் இழுத்துரும். அதனால் நீங்கள் ஒரு கொஷின்ஸை வந்து கரெக்டாக டைம் எவ்வளோ மேனேஜ் பண்ணுங்கிறத ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, கம்ப்ளீட்டாக ஒரு கொஷினை வந்து ரீட் அவுட் பண்ணுங்க. சரிங்களா? ஒரு கொஷினை வந்து ஹரிபரியாக இருக்குதுங்கிறதுக்கோசரம் மேலே ஒரு கொஷின் கீழே ஒரு கொஷின் 2 கொஷின் படிக்கிறது, இதுக்கு இந்த ஆன்சர் இதுக்கு இந்த ஆன்சர் அந்த மாதிரிலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு கொஷினை வந்து ஒரு தடவை படித்து கரெக்டாக ப்ராப்பராக எழுதுங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு கொஷின் இப்போ 75 கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 75 கொஸ்டின்ஸுமே ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணிடுறது, அதுக்கே 1/2 hour ஒதுக்கிடுறது. சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு எந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது டைமை வந்து பிரிச்சிடுறது. ஸோ இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. தயவு செய்து நீங்கள் வந்து ஒரு கொஷின் எடுத்தோடனே கொஷின்ஸ் ரீட் அவுட் பண்ணுங்கள். உனக்கு எந்த பிடிச்ச சப்ஜெக்டோ அந்த பிடிச்ச சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. அந்த பிடிச்ச சப்ஜெக்டில் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், 3வது கொஸ்டின், 4வது கொஸ்டின் அப்படி படித்து பார்த்துட்டு வாங்க. மொத்தம் ஒரு பிடிச்ச சப்ஜெக்ட் இருக்குதுன்னா அதில் 25 கொஸ்டின்ஸு நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு டைம் ரொம்ப கன்சியூமிங் ஆகிடும், டைம் பத்தாமல் போயிடும். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, நியூமரிக்கல் டைப் கொஸ்டின்ஸு. இந்த நியூமரிக்கல் டைப் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான கொஸ்டினுங்க. இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலுமே
கரெக்டாக ப்ராப்பராக தெரியுது அப்படின்னா அந்த கொஷின் அட்டன் பண்ணுங்கள். இல்லை இங்கி பிங்கி பாங்கிலாம் போட்டு நீங்கள் வந்து 10க்கு 11 11க்கு 12 அப்படிங்கிறத போட்டு நீங்கள் எழுதிட்டீங்கன்னா அங்கே கொஷின்ஸ் அவுட் ஆகிடும். அதனால் நியூமரிக்கல் கொஷின்ஸை மட்டும் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்த எக்ஸாம் ஹால்லேயே ரஃப் ஷீட் கொடுப்பாங்க. அந்த ரஃப் ஷீட்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் வந்து காலமாக பிரிச்சுக்கணும். டிவைட் பண்ணி ஒரு பேஜ் இருக்குன்னா அது 2 காலமாக பிரிச்சுக்கோங்க. அந்த 2 காலமாக பிரித்து ஃபர்ஸ்ட் காலத்தில் ஃபஸ்ட்டு காலத்தில் உங்களுக்கு வந்து எந்த கொஷின் எழுத போகிறீங்களோ அந்த கொஷின் நம்பர் போடுங்க. அந்த கொஷின் முடிச்ச உடனே ஒரு கோடு போட்டுட்டு அடுத்த கொஷின், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கெமிஸ்ட்ரி எழுதுறீங்கன்னா கெமிஸ்ட்ரின்னு டைட்டில் போட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அடுத்தது கோடு போட்டு செகண்ட் கொஸ்டின், அந்த மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னா நீங்கள் மறுபடியும் வந்து சப்போஸ் அந்த ஏதாவது ஒரு கொஷின்ஸ் டவுட்டாக இருக்குது அப்படின்னா அந்த ரஃப் ஒர்க்கில் நீங்கள் பார்த்து இந்த கொஷின்ஸ்க்கு இந்த ஆன்சர் தான் எழுதணுங்கிறத நீங்கள் வந்து போட்டுற முடியும். ஆனால் அந்த ரஃப் பேப்பரை வந்து ஹேண்டில் பண்ணுறதே ரொம்ப டஃப்பாக இங்கே ஒன்று எழுதி இங்கே ஒன்று எழுதி இங்கே ஒன்று எழுதி இங்கே ஒன்று எழுதி அப்படியே கசாமுசான்னு நீங்கள் எழுதினீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கே ஐடென்டிஃபை ஆகாது. நீங்கள் எந்த கொஷினுக்கு என்ன ஆன்சர் எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறது ஐடென்டிஃபை ஆகாது. ஸோ நீங்கள் வந்து இந்த ரஃப் பேப்பரை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுங்கள், நீட்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். நீட்டாக ஹேண்டில் பண்ணிங்கனாவே உங்களுக்கு சப்போஸ் ஏதாச்சும் சில்லி மிஸ்டேக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டினுக்கு ஒரு -2ன்னு ஆன்சர் நீங்கள் இங்கே கொடுத்துருக்கீங்க, ஆனால் அங்கே வந்து சிஸ்டமில் வந்து நீங்கள் +2ன்னு போட்டிங்கன்னா மறுபடியும் அங்கே ரீசெக் பண்ணும்போது -2ங்கிறது மறுபடியும் நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து அங்கே சிஸ்டமில் திருப்பியும் நீங்கள் வந்து போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அந்த ரஃப் பேப்பரை கரெக்டாக ப்ராப்பராக நீட்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் எனக்கு வந்து நிறைய கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியல, இல்லை நிறைய கொஷின்ஸ் வந்து என்னால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எழுத முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ 1 or 2 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த கொஷின்ஸ்க்கு இதுதான் ஆன்சருங்கிறது உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கெஸ்ஸிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகாது, ஒரு சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகும். அது எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு கொஷின் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு கொஷினில் MCQ டைப்பில் அந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதில் வந்து ABCDன்னு 4 கொஷின்ஸ் 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்களா, 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்களா, அந்த 4 ஆன்சரில் ஏவும் டியும் ரொம்ப அப்நார்மலாக இருக்குது அப்படின்னா அதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். பியும் சியும் மட்டுமே ப்ராப்பராக நியரஸ்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நியரஸ்டாக இருக்கிறதுல ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிட்டு வாங்க. ஸோ இதில் ப்ராப்பராக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதுனா நெகட்டிவ் மார்க்ஸ் நிறையா வரும். அதனால் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டுமே நீங்கள் அதை டிக் பண்ணணும். எல்லாருக்குமே இது உதவாது. ஸோ தெரிஞ்சு நியரஸ்டாக நான் நல்லா படிச்சிருக்கேன், இதுக்கு வந்து இதுதான் வரும், இதுதான் ஐடென்டிஃபை ஆகும் அப்படின்னு நீங்கள் 100% கெஸ்ஸிங்கில் நீங்கள் குறிக்கிறதா இருந்தால் நீங்கள் 100% கெஸ்ஸிங்கில் குறிக்கலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்த லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி வந்து எல்லாருக்குமே சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, அதே மாதிரி கான்ஃபிடென்ட்டோடு எழுதுங்க. அதே மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட்டும் உடம்புக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய படிச்சிருப்பீங்க, இனிமேல் கொண்டு படிக்க போகிறது எதுவும் கிடையாது. அதனால் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க. இந்த எக்ஸாம் இல்லைனாலும் ஏப்ரல் செஷன் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஏப்ரல் செஷன்ஸ்லேயும் நம்ம மார்க் கம்மியாயிடுச்சு, எலிஜிபிள் பர்சன்டேஜ் தான் வச்சுருக்கோம் ஜெய் அட்வான்ஸுக்கு அப்படின்னா ஜெய் அட்வான்ஸும் இன்னொரு க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ இதுதான் டெட் எண்டுங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் இது வரைக்கும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு போயிருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து நல்ல மோட்டிவோடு எழுதுங்க. எனக்கு வந்து நல்ல பேப்பர் இருக்கும், நல்ல எக்ஸாம் எழுதுவேன் நான் அப்படிங்கிறது கான்ஃபிடென்ட்டோடு போங்க. அந்த கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதினீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் 99% வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ இதுதான் டாப்பர்ஸும் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் நல்ல ஸ்கோரிங் வந்து நல்ல IITs நல்ல NITஸில் உங்களுக்கும் சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு என்னுடைய ஆல் தி பெஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரியாமல் தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.